அவங்க பல்லுக்கு பல்லு, மூக்குக்கு மூக்கு, கண்ணுக்கு கண் புடிங்கன்னு சொல்லி இருக்கிற அவங்க கைப்பற்றுவாங்க. நீங்க அங்க போக வேண்டாம் என்று தடுத்தாங்க. என்னுடைய ஆத்மீக எண்ணம், என்னுடைய நாட்டில் பிறந்த நம்மளெல்லாம் மனிதர்கள் தானே. நாம என்னத்தை பற்றி கொண்டோம்? நம்ம இந்த நம்ம அரேபியாவில் வந்தோம், வந்தோம் ஊருக்கு, அமெரிக்காவில் வந்தோம். ஒரு நாள் ஒரு சொன்னா என்ன பார்த்து, நீங்களாம் அமெரிக்காவுக்கு ஓடுங்கடான்னு சொல்லி நான் அவனுக்கு பத்திரிகைகள் எழுதுனேன். இப்ப இருக்க உதய மந்திரி ஆள் இல்லாம போயிட்டான். நீங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு ஓடுங்கடா கிறிஸ்தவன்லாம், நீங்களாம் இங்கிலாந்து ஓடுங்கடான்னு சொன்னான். அவனுக்கு நான் நேரடியாக தபால் எழுதி கொடுத்தேன். தபால் எழுதி அந்த பத்திரிகையில் வெளியிட்டேன். நாம எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க இல்ல. இந்த நாட்டில் இந்த நாடு திராவிட நாடு. இது திருவிடம். திராவிடம் என்றால் இந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த கட்சி சேர்ந்தது இல்லை. திருவிடம், பரிசுத்த தலம். தமிழ்நாடு என்னது பரிசுத்த தலம். இது இங்கே இருந்து ஆபிரகாம் சென்ற ஊர் வரையிலும் பரவி இருந்தது. இந்த திருவிடம் எங்க பரவி இருந்தது? நம்முடைய ஆபிரகாம் காலம், நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் இருக்கிறார் இல்லையா, அவர் எங்க இருந்தாரு? ஊருங்கிற தேசத்துல. அங்க இருந்தா அவர் தன்னுடைய மகனெல்லாம் கூட்டிட்டு போனாரு. விக்கிரத்தோப்பு இருந்த நிறைஞ்ச இடம் அந்த ஊருங்கிற தேசம். அங்க இருந்தா கடந்து போனாரு. அந்த பூமி வரையிலான இடம் திராவிட நாடு. அதாவது திருவிடம், பரிசுத்த பூமியா இருந்த நாடு. இந்த ஆரியர்கள் வந்து, காமின் பிள்ளைகள் வந்து நம்ம எல்லாரையும் அடிமைப்படுத்தி விட்டாங்க. விக்கிரகத்துக்கு வணங்க முடியாது, நம்மளை அடிமைப்படுத்தி விட்டாங்க. இந்த சாத்தாண்ட வாழ்க்கை நம்மளை கொண்டு அமைச்சு விட்டாங்க. நண்பர் நல்லா சொன்னார் நடுவர் அவர்கள். நம்மளை எல்லாரையும் அடிமைப்படுத்தி 3 பேர் நம்முடைய 97 அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எந்த இடத்துல? இந்த வணங்க முடியாது. இது இன்றைக்கு தொடங்கினது இல்லை, ஆபிரகாம் காலத்திலே தொடங்கி போச்சு. காம் இந்த நாட்டில் பிறந்த நாள்ல இருந்தே தொடங்கி போச்சு. நோவா காலத்துல இருந்து தொடங்கி இருக்குது. அதனால நாம எல்லாரும் முஸ்லிமா இருக்கணும்னு சொல்லி யார் சொன்னது? ஆபிரகாம் சென்ற வழியில ஆபிரகாம் ஒரு முஸ்லிமா இருந்தார். நாம யாரும் இல்ல, நீங்கள் இல்ல, நானும் இன்றைய வரைக்கும் இல்ல. ஆபிரகாமும் அவருடைய மகன் யாரா இருக்கட்டும், நீ அதாவது கிறிஸ்துவத்தில் ஈசாக்குன்னு சொல்லப்பட்டு அவருக்கு நேசகுமாரன் கொலை செய்யப்பட்டார் சொல்லப்பட்டிருக்குது. நேசகுமாரன் பலியிடப்பட்டான். இன்றைக்கு அதை நான் வந்து என்ன பலியிட எப்படி இப்பவும் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவருக்காக நான் என்ன கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். எந்த நிலையில் ஆண்டவன் போய் சேரணும், அவ்வளவுதான். அது எப்படி போனாலும் என்ன, இது ஒரு நாத்த பிண்டம். எப்படி சென்றால் என்ன, உண்மையான அன்போடு ஆண்டவருக்காக என்னை பலி செலுத்த நான் எப்பவும் தயாரா இருக்கிறேன். ஆனால் என் மகனை நான் பலி செலுத்துவேனா? செய்ய மாட்டேன். அவன் கொஞ்ச நாளைக்கு உலகத்தில் வாழட்டும், நம்ம பிள்ளைகளை வேலை பெற்றுக்கட்டும், கொஞ்சம் சொத்து சம்பளத்தில் வாழணும், நான் மனதில் எண்ணுவேன். என்ன பலியிடுறா? யாரை பலியிட மாட்டேன், என் மகனை பலியிட மாட்டேன். அதை விட ஒரு என் மகனை வேணும் ஊழியத்துக்கு போடான்னு சொல்லுவேன். என் பேரனை இப்ப நான் அனுப்ப மாட்டேன். இது மனிதனுடைய இயல்பு. அதனால இந்த பலியிடுற காரியத்துல ஆபிரகாம் என்ன செய்தாரு? தன் மகனை ஒன்றுமே கேட்கல, தன் மனைவிட்ட ஒண்ணுமே சொல்லல, நேரா ஒன்று பலிபடுத்த கிடத்தினாரு. அந்த மகன் 12 வயதா இருக்கிறார். அப்போ ஏன்ப்பா என்ன கொண்டு இதுல கிடத்துற அப்படின்னு அவர் கேட்கல. வழியில ஆடு எங்கப்பா இருக்குன்னு கேட்டாரு. ஆடு அங்கே பார்த்து கொள்ளப்படும் சொல்லி போயிட்டு சொல்லாம கூடாமலே அங்க வைத்தாரு. அந்த பையன் அங்கிருந்து ஒரு வாயோட, தனக்கு வாய் இருந்தது 12 வயது பையன். இப்போ என்னென்ன போய் நம்மள வெட்டி போட்டு கூட போயிடுவான். இப்ப இருக்க தம்பி நம்ம பிள்ளைகள் 12 வயதில் பிடிச்சி நான் பலியில போறேன்னு சொன்னா அவன் நம்மளை வெட்டி கொண்டு போட்டு போயிடுவான். ஆனா அந்த அவர் என்ன செய்யல, தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். இதுதான் இப்படி ஒப்பு கொடுக்கிறது தான் என்னது? இப்படி ஒப்பு கொடுத்தவன் தான் முஸ்லீம். அவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்பதும் முஸ்லீம் என்பதும் இரு பெயர் அல்ல, இரு பெயர் அல்ல, ரெண்டு ஒரே பெயர் தான். முஸ்லீம் சொன்னாலும் ஒண்ணுதான், கிறிஸ்தவன் சொன்னாலும் ஆபிரகாமுக்குள் 2 பேரும் ஒண்ணுதான், வேற யாரும் இல்லை. ஆபிரகாம் நல்ல ஒரு முஸ்லீமா இருந்தாரு. அதே போல அவருடைய மகனும் ஒரு முஸ்லீமா இருந்ததுனால தான் தன்னை கடவுளுக்கு தன்னை பலியிட ஒப்பு கொடுத்தார். இல்லை அவர் ஒப்பு கொடுத்துக்க மாட்டார். அவரை போல ஒப்பு கொடுக்கவன் ஒரு கிறிஸ்தவன், அவரை போல ஒப்பு கொடுக்க ஒரு முஸ்லீம். இதுதான் அடிப்படை. உடனே முஸ்லீம்கள் நாங்க தான் மெஜாரிட்டி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நாம யாரும் உண்மையான முஸ்லீம்கள் அல்ல, எங்களை யாரும் கிறிஸ்தவர்கள் உண்மையானவர்கள் அல்ல. பூர்ண மனிதன் யாரும் இல்லை. பூர்ணமான மனிதன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தானே. அந்த யூதர்களால சொல்லப்படுது, என்னில் உங்களில் எவன் என் மீது குற்றம் சுமத்துவான், என்னில் பாவம் உங்களில் எவன் குற்றம் சுமத்த முடியும் அப்படின்னு இயேசுவான ஒரு கேட்கிறாரு. ஒருவனையும் காணும். அந்த விபச்சாரம் பண்ண பெண்ணை உங்களுக்கு குற்றம் கல்ல தெரிய சொன்னாரு. ஒருவனாவது கல்ல தெரிஞ்ச ஆளை காணும். எல்லாரும் ஓடி போயிட்டான். அப்ப அர்த்தம் என்ன? இந்த இச்சையுடைய பாவம் எல்லா மனிதருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அது உணர்த்தப்பட்டு அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அப்ப நான் பலியிட வேண்டிய ஒரு பொருள் அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த பலி என்ற பரிகாரமாக ஆடு பலியிடப்பட்டது.
குர்பான் பலியிடப்பட்டது பரிகாரமாக. அந்த ஆடு பறந்து, அந்த ஆட்டுடைய பெயர் ஹத்யூ, ஒரு பரிசுத்த ஆடு. ஆடு மாத்திரமல்ல, ஒட்டகம், பரிசுத்தமான பலிக்குரிய பொருட்கள் எல்லாம் ஹத்யூன்னு பேரு. அதாவது பரிசுத்தத்துக்குரிய பொருள். அந்த பொருள் பலியிடப்பட வேண்டும். ஹத்யூ என்ற பொருள் பலியிடப்பட வேண்டும். மனிதனுடைய ரத்தத்துக்கு பதிலாக அண்டையுடைய கட்டளை அது. ஆபிரகாமுடைய காலத்தில் பாவத்துக்கு பரிகாரம் பலியிடப்பட வேண்டும் சொல்லப்பட்டது. திரும்பவும் அந்த 1650 ஹதீஸை வாசி முடிக்கிறாங்க. நிச்சயமாக தாவூது அலை அவர்கள் தங்களின் சந்ததியில் தான் நபிமார்கள் தோன்ற வேண்டும் என்று இறைவனிடம் இறங்கி இருக்கின்றார்கள். ஆபிரகாமும் அவருடைய மகனும் ஒரு பலிபீடத்தில் சொல்லுகிற போது, இந்த தூதர் கடவுளே, இப்படியான ஒரு தூதர் எங்களுக்காக பலியிடப்படுகிற இந்த பரிகாரமாகிய தூதர் இந்த யூதருடைய சந்ததியில் பிறக்கணும், வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பலிபீடத்தை ஜெபம் பண்ணதாக அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானா அந்த நேர்வழி தூதருடைய இயல்புகள் என்ன? அந்த தூதருக்கு ஒரு இயல்பு இருக்குது. தூதர் என்றால், இப்ப நான் இருக்கிறேன், நான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு மளிகை கடை இருக்கு, அதுக்குரிய முறையில் தான் நான் நடப்பேன். நான் அப்படி சொன்னேன், இவங்கடா வியாபாரியா வந்து நமக்கு பிரசனம் வந்திருக்கான்னு நினைக்க வேண்டாம். என் தம்பி இருக்கிறாருங்க, என் தம்பி தான். நம்ம அசன் குத்துசுங்க இருக்கிறாரு, கருப்பு சட்டை போட்டுருக்காருல, அது நம்ம தம்பி தான். அவருக்கு தெரியும் வியாபாரம் பண்றேன்னு சொல்லி. வியாபாரம் பண்றதுனால நமக்கு உங்களுக்கு தெரியும், வியாபாரம் பண்ணும்போது முற்றிலும் உண்மையா இருக்க முடியாது. சில போய் சொல்லித்தான் ஆகிறோம், இல்லைன்னா வாங்கின வேலையை சொல்ல மாட்டோம். நான் 10 ரூபா வேணும்னா 10 ரூபா நாள் தானே தரையா போறாங்க, தர மாட்டாங்க. 10 ரூபா வேணா தரவங்க, 110 பைசா கருத்து தரமாங்க. கொஞ்சம் கூட சேர்த்து தான் சொல்லணும் மார்ஜினை. அதில் ஒரு 4 நாள் குறைச்சு தான் தருவாங்க, வாங்கிட வேண்டியதான். ரொம்ப உண்மையா இருக்க முடியாது. நான் பூர்ண பரிசுத்தனா இல்லை. இங்க இருக்கிற எல்லாருமே, நம்ம எல்லாருமே இஸ்லாமிய சமுதாயம் எல்லாருமே அநேகமா வியாபாரத்தில் இருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில்முறையில் இருப்போம். நம்மள உத்தமர் ஒருவரும் இல்லை, பூர்ண மனிதனாக அந்த கடவுளுடைய தூதர் வந்து யாரா இருக்கணும்? பூர்ண பரிசுத்தனா இருக்கணும். ஒரு இடத்திலும் கரைபடாத மகா பரிசுத்தமான ஒருவராக இருக்கணும். அது அதோடைய இயல்பு. அப்படியே அந்த இயல்புல பரிசுத்தமான அந்த இயல்புல என்ன இருக்குன்னு நாம பார்ப்போம். குர்ஆன் 38:3-38 வாங்க. குர்ஆன் 3:38-39. குர்ஆன் 3:38. லக்ரியாவிடத்தில் தனக்காக இறைவனிடம் பிரார்த்தித்து, என் இறைவனே, உபாதிக்கு எனக்கு ஒரு பரிசுத்தமான சந்ததியை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனை செய்வதாக இருக்கின்றாய். ஆகவே வானத்திலிருந்து அவர் பொழுது கொண்டிருந்த சமயத்தில் அவர்களுக்கு மலர்கள் சப்தமிட்டு கூறினார்கள், லக்ரியாவை நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு மகனை உங்களுக்கு அளிப்பதாக நண்பராய் தேவதூதனுக்கு மேல சகரியா ஒருவர் அந்த ஆசிரியர் எனக்கு ஒரு பரிசுத்தமான மகன் தான் கேட்டார். அப்ப யாக்கியா அந்த யோவான் மகன் அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. அந்த மகனை அங்க அவர் சரியா சொல்றாரு. அவர் அல்லாஹ்வின் ஒரு சொல்லை கொண்டு உண்டாக்கக்கூடிய ஈசா நபியை முன்னறிக்கையாக முன்னைப்படுத்தி வைப்பார். யாரு? யாக்கியா இந்த யோவான் மகன் ஏசாவை குறித்து அவரை பற்றி அவரது உண்மைத்தன்மையை, அவருடைய நேரியை, அவருடைய பரிசுத்தன்மையை குறித்து வெளிப்படுத்துவாங்க. இதை குறித்து பைபிள் தான் நிறைய காரியங்கள் இருக்குது. அதை நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது ஒரு காலம் ஒரு பட்டிமன்ற மாதிரி ஒரு மங்கம் வந்ததுன்னா அன்றைக்கு அதை பற்றி நம்ம விளக்குவோம், பேசுவோம். இப்ப குர்ஆன் வழியிலே போவோம். 39 இங்க இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்து குறித்து யோவான் மகன் அதான் யாக்கியாங்கிறாரு விளக்கு அவருடைய பண்பாடு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது 19 பரிசுத்தமான ஒரு மகனை உமக்கு அளிக்கப்படும் என்பதை உமக்கு அறிவிப்பதற்காக நாம் உன் இறைவனால் அன்பு பெற்ற மனக்காகிய ஒரு போதத்தான். அதாவது மரியாதை மத்தியில தேவன் வந்து பேசுறாரு, நான் கடவுளாக சொன்னேன், உனக்கு ஒரு பரிசுத்தமான பிள்ளை தர போறேன் அப்படின்னு கடவுள் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு அறிவிக்கிறார். 21 அவரை மனிதர்களுக்கு ஒரு திருஷ்டாந்தமாகவும் நம்முடைய அருளாகவும் நாம் செய்வோம்.